கடவுளை தொழுவோம். திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். உலகத்திற்கு தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்த இறையாட்சிக்குட்டே எங்களுக்கு இறங்கும். பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை எழுதியிருந்தோம். சகோதரிகளே, சகோதரரே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும்
ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிடலாம். இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இரண்டு வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தள்ளும். இந்த பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் தொடர்ச்சியாக தலைவர் தலைவர் அவருடைய சிறப்பு வாழ்த்துறையை நாம் கேட்க என்பதாக நாம் பதிவு செய்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சோதனத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நேரத்திலும் உங்கள் குருசேகத்தின் முன்னாள் ஆயர் இந்த நாளிலே வருகை தந்து இறைச்சியை வழங்கி திருவிருந்தை நம்மோடு பகிர்ந்தளிக்கின்றார்கள். அவர் பணி ஜூலியஸ் ராஜதுரை ஐயாவை நான் அப்போது வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆயர் பொறுப்பில் இருக்கின்ற சுவாதி ஆயிரம் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். செயலாளர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் நம்மோடு நான் வாழ்த்துகின்றேன். அனைத்து சேகர்கள் உறுப்பினர்கள், ஐக்கிய சபைகளின் பொறுப்பாளர்கள், கிராம திருச்சபை ஊழியர்கள் எல்லோரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறேன். சொல்லாமா 2 வருஷம் அத்தனை வாட்டி சொல்லாமா, ஒரே வாட்டி சத்தமா சொல்லாமா? ஒரே வாட்டி சத்தமா சொன்னா விட்டுல, இல்லைன்னா 46 முறை சொல்ல இருக்குங்க. அல்லேலூயா. இங்க நீங்களாம் ரொம்ப பயமா சொல்லுவீங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, முதல்ல உங்க குருசேகர தலைவர் ஒரே ஒரு கமிட்டி வந்து நடத்திட்டு போயிருக்கிறார். முக்கியமா போன வருஷத்துக்கு இந்த கமிட்டி வந்து எலெக்ஷன் வந்து நடத்தின ஓட்டு போட வந்தவங்க என் மூஞ்ச பார்த்துருக்கீங்க இல்ல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, இந்த ஆண்டுதான் நான் அடிஷனல் இன்சார்ஜ் தான் பாக்குறேன். அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் சிறப்பு நியாயத்தை குருசேகராக நடத்துறாங்க. யூத்துக்கு நான் ஃபுல்லா இருந்துட்டேன். பெண்களுக்கு விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் எந்த ஊழியமும் நடத்த முடியாது. பாருங்க, எத்தனை சகோதரிகள் எத்தனை அம்மா மாதிரி உட்கார்ந்து, நீங்க தான் சபை. உங்க நிகழ்ச்சியில நான் இல்லைன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அதேதான் அங்கே அதான் லேட் ஆகுறாங்க. இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய இடத்துல இருந்து உங்களுக்கு முன்னால் அந்த செய்தியை வழங்கி திருவிருந்தை பகிர்ந்தளித்திருக்கிறார். திருச்சபை சர்ச், திருச்சபை என்பது கடவுளுடைய ஒரு குடும்பம். The 4 tastes of kingdom of God. The small family. இங்கே திருச்சபை குடும்பம் என்பது ஆண்டர்சன் பேட்டை தூய பேதுரு ஆலயம். ஒரு நாளை நமக்கு தூய பேதுரு ஆலயம் என்கின்ற பெயரோடு நாம் அறிமுகப்படுத்தப்படுகின்றோம், அடையாளப்படுத்தப்படுகின்றோம். ஆனால் இந்த தூய பேதுரு ஆலயத்தில் அநேக குடும்பங்களாக தனித்தனியாக இயங்குகின்றோம். இந்த எல்லா குடும்பங்களும் இணைந்து ஒரே பெயரால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதுதான் தூய பேதுரு ஆலயம். இந்த தூய பேதுரு ஆலயத்தின் அங்கங்களாக ஒரு திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் அந்த திருச்சபையினுடைய உடலின் அவயங்களாக இருக்கின்றோம். We are all the members of the constructed church to become the member of the believing church. இந்த கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடத்தின் உறுப்பினர்களாக இங்கே உலகத்தில் இருக்கின்றோம். ஆனால் இது எதற்காக என்றால், நம் கைகளால் கட்டப்படாத
நம் கண்களால் காணாதிருக்கின்ற பேரின்ப வீட்டின் இறையரசின் குடும்பத்திலே அங்கத்தினராவதற்கான அடையாளம். சர்ச்னா குடும்பம்னா கண்டிப்பான இருக்கும், சண்டை இருக்கும்ல, பிரச்சனை இருக்கும், இருக்குமா இருக்காது? எதனா ஒரு குடும்பம், எங்க குடும்பத்துல சண்டையே இல்லையா, கொஞ்சம் எழுந்து நின்று சாட்சியா நிக்கிறீங்களா? நாங்க சத்தமே போட்டதில்லையா, நாங்க திட்டிக்கிட்டதே இல்லையா, எனக்கு யாராவது அதே தான் நம்ம சர்ச் இப்ப சொல்லுங்க. ஆனா அந்த குடும்பத்துல சண்டை போட்டு நம்ம சேர்ந்துப்போமா இல்லையா? அதேதான் இங்கேயும் இல்ல. இயேசுவின் சரீரமாகிய இந்த அவயத்தில், இந்த உடலிலே நாம் எல்லாம் அவயங்களாக இருக்கின்றோம். This is the place that we are all united. இயேசுவின் சரீரத்தில் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக முன்பாக நாம் வருகிறோம். ஒரே சரீரத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறோம். ஒரே பானத்தில் நாம் எல்லோரும் பானம் பண்ணுகின்றோம். ஆகினாலே இந்த ஆளுகள் கடவுளுடைய மகிமை நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக நம்முடைய முன்னோர்களால், அநேகருடைய ஊக்கமான ஜெபத்தால், உதாரணத்துவமான காணிக்கையால் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகள். We should encourage the church. நம்ம இதை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர, வர வர சரியில்லை, எல்லாமே சரியில்லை, ஐக்கு சரியில்லை, ஊழியர் சரியில்லை, செக்ரட்டரி சரியில்லை, யாரும் சொல்லல, பிரச்சனை சரியில்லை அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது? இங்க பிடிக்கலன்னா அதுல ஒரு சர்ச்சு பண்ணலாம், சிஸ்டர் வாங்க சிஸ்டர் அப்படின்னு கூடுவோம், சந்தோஷமா போயிடுவோம். இங்க நம்ம போற காணிக்கையை மட்டும் கணக்கு கேட்போம். அந்த ஐயா கேட்கிற எதுக்குமே கணக்கு தர மாட்டாரு, எதையும் நம்ம அங்க நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க இங்க உரிமையை கொடுத்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறோம்ல, அதனால இங்க பிரச்சனையா தெரியும். அங்க அவங்க எந்த உரிமையில கேட்கறோம் வெளியே அனுப்பிடுவாரு. அங்கதான் நம்ம என்ன பண்ணணும், பேசாம வாங்கிடுச்சு. அதனால இது உங்க வீடு, உங்கள் முன்னோர்களால் ஆண்டவரின் மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்திலே உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள், உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுங்கள், உங்களுடைய உதாரணத்துவ காணிக்கைகளை கொடுத்து தாங்குங்கள். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 84:1. குருசேகரம் CSI தூய பேதர் ஆலயம் அம்மனூர் 46வது ஆண்டு விழா சிறப்பு நிகழ்வுகள். இங்கு வந்து இருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து இருக்கும் ரெவரண்ட் டி ஜான் சாலமோன் மத்திய வட்டார தலைவர் மற்றும் ஆண்ட்ரஸ்பெட் பாஸ்டேட்டின் சேர்மன் அவர்களையும், ரெவரண்ட் ஜூலியஸ் ராஜதுரை முன்னாள் குருசேகர தலைவர் மற்றும் ஆயர் அவர்களையும், திரு அதிசயம் முன்னாள் சபை ஊழியர் அவர்களையும், திரு ஆயர் அருட்பணி டீக்கன் விஜயகுமார் அவர்களையும், ஆயர் அருட்பணி டீக்கன் சுவாதி அவர்களையும், செக்ரட்டரி ட்ரெஷர் மற்றும் சபை மக்கள் அனைவரும் கூட இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வரவேற்பு நடனம் ஞாயிறு பள்ளி மாணவர்கள். சூப்பரா பண்றீங்க பாய்ஸ், நீங்க தான் செம. வாவ், are you ready? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த. வெரி குட், நல்லா பண்றீங்க. ஜீவன் தந்த ரட்சகர். மியூசிக், come on. 1 2 1 2 1 2. சாக்கு போக்கு சொல்லாமல் சொல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர்.
ஜாயின் பண்ணலாமா? எஸ், சூப்பர். லாஸ்ட் டான்ஸா, தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும். Are you ready? 3, 4. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுராஜன் செட்டையின் Are you ready? திட்டமாய் இயேசுராஜன் செட்டையின் கீழ் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது பண்ணுங்க, சத்தமா கேட்கல. சத்தமா பாடுங்க. சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கலாம். ரெவரண்ட் ஜூலியஸ் ராஜதுரை, முன்னாள் குருசேகர தலைவர் மற்றும் ஆயர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு அதிசயம், முன்னாள் சபை ஊழியர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆயர் அருட்பணி டீக்கன் விஜயகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். குருசேகரத்தின் ஆயர் அருட்பணி சுவாதி பிரபாகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். என்ன கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். செயலர் திருமதி மலர்விழி லூகாஸ் அவர்களை வரவேற்கிறோம். பொருளர் செல்வி ரத்னாவதி அவர்களை வரவேற்கின்றோம். மிஷனரி அம்மா திருமதி சங்கீதா அவர்களை வரவேற்கின்றோம். திரு ராபர்ட் ராஜ்குமார் மேட்டுநகர் திருச்சபை ஊழியர் அவர்களை வரவேற்கின்றோம். திருமதி நியூபி கிளாரன்ஸ் மேல்நாக்கம் திருச்சபை ஊழியரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வருக வருக என்று வரவேற்கின்றோம். குழு உறுப்பினர்கள் திரு தேவகுமார் அவர்கள், திரு ஆமோஸ் கதிரேசன் அவர்கள், திரு தானி அவர்கள், திரு ராஜன் அவர்கள், திரு பென்னட் அவர்கள், திரு இளங்கோ அவர்கள், திருமதி மாலதி தியாகராஜன் அவர்கள், கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? திரு பென்னட் அவர்கள், திரு ஆமோஸ் கதிரேசன் அவர்கள், திரு இளங்கோ அவர்கள், திருமதி மாலதி தியாகராஜன் அவர்கள், செல்வி ஜாக்லின் அவர்கள், செல்வி மோனிகா அவர்கள், பேராய மாமன்ற உறுப்பினர்கள் திரு லூகாஸ் அவர்கள், திருமதி கோகிலா குணசேகரன் அவர்கள், குழுவினர் திரு ஒய் ஜான்சன் அவர்கள், திரு ஒய் ஜெயக்குமார் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள்,
சுரேஷ் அவர்கள். ஒலி அமைப்பாளர் திரு கார்த்தி அவர்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கம் திரு தினகரன் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள். திரு பிராங்க்லின் அவர்கள். பெண்கள் ஐக்கிய சங்கம் பொறுப்பாளர்கள் திருமதி பூர்ணிமா தமிழ்மணி அவர்கள். வாலிபர் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் திரு லாரன்ஸ் அவர்கள். திரு ஜான் பீட்டர் அவர்கள். திரு ஆகாஷ் அவர்கள். ஆசிரியர்கள் செல்வி ஜெனிஃபர் கீதா. செல்வி சாரன் சுஜாதா. திருமதி ஜெபப்பிரியா பிராங்க்லின். திருமதி சங்கீதா பிரேம்குமார் அவர்கள். திருமதி தேவப்பிரியா இளங்கோ அவர்கள். திருமதி லூயிஸ் தீபக் அவர்கள். செல்வி மெர்லின் ஷர்லி அவர்கள். மெர்லின். பாடகர் குழு பொறுப்பாளர் திரு அவினரசு அவர்கள். திருமதி ஜெய்சி விஜயகுமார் அவர்கள். பந்தல் சேர் சப்ளை சாமான்கள் திரு எசேக்கியல் அற்புதராஜ் அவர்கள். சமையல் மாஸ்டர் திரு முரளி அவர்கள். வீடியோ கவரேஜ் திரு மனோவா அவர்கள். மெர்லின் சிட்டு வா உள்ள வா. மெர்லின் மெர்லின் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
ஆண்களுக்கு சங்க சார்பாக அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் சங்கத்தின் சார்பாக, அதாவது ஒரு ஒரு மாதமும் நீங்கள் பார்க்குறீங்க, முதல் வேத பாடம், 2ஆம் வேத பாடம், 3ஆம் வேத பாடம் நாங்கள் கொடுக்குறோம். காணிக்கை யார் எடுத்துன்னு பார்க்குறோம். நீங்களாம் யோசிப்பீங்க, சாதாரணமாக வந்து வாசித்துட்டு போயிடுறாங்க இவங்க, அதுக்கப்புறமா ஏதோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் திருச்சபையில் இந்த சங்கங்கள் வந்து படுகிற பாடு பார்த்தீங்களா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு தலையே பிச்சுக்கோ, அந்த நிகழ்வு யார் யார் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, திருச்சபையில் இவ்வளோ விஷயம் இருக்குதா, ஒருவேளை இதை பார்க்கும்போது யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி, இது ஒரு கற்பனை தான். அதாவது ஒருவேளை தம்பி என்னை பற்றி தான் சொல்லியிருப்பாரோ அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் மனதையும் புண்படுத்துகிற அவசியம் எங்களுக்கு இல்லை. புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கும் புரிந்தவர்களிடம் கேட்டு வாங்கிக்குவோம். நாங்க ஐயா இதோ உங்களுக்காக. என்ன பார்த்தினகர், என்ன தேர்ந்துக்கிற? அட இருப்பா, நீ வேற தேண்டுகிறன்னு இந்த பைபிள் ரீடிங் அனுதின வேத வாசிப்பை வச்சு நேத்தெல்லாம் படுகிற பாடுகுது. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஐயா வந்துட்டாரா? எங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், முதல் வேத பாடம் யாருன்னே தெரியல. சரி இரு பார்க்கலாம், ஃபோன் பண்ணலாம். ஹலோ, எடுக்கவே மாட்டாரே இவரு. ராஜா தான் பேரு. அரே சாமியோ, சொல்லுங்க சாமியோ. ஓ, நீ யாரியா? அரே சாமி, யார் சாமியோ? யார் சாமி நீ ஃபோன் பண்றது? ஓ, நாங்க பைபிள் ரீடிங் பற்றி பேசலான்னு இருக்கிறோம். நீ யாரு? நம்பர் சாமி. ஐயோ ஐயோ, மாத்தி போட்டேப்பா, வச்சிருப்பா. ஓ சாமியோவா இது? இது ரிங்கு போகுது. ஹலோ ஓ ஹலோ. ஓ, 2 பேர் குரல ஒரே மாதிரி தான் இருக்குது. யாரையா பேசுது? பா சொல்லுப்பா. தேகண்ணா சொல்லுப்பா. ஆமாப்பா சொல்லுப்பா. என்னப்பா? ஓ, உன்னை ஃபோனில் பிடிக்குதே பெரிய விஷயமாகுதுயா. உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்குது? எங்கே தான் இருக்கிறியோ, எங்கே தான் இந்த மூணில் இருக்கிறியோ தெரில. என்னப்பா சொல்லுப்பா, என்ன விஷயம்பா? மறந்துட்டியா நீங்க? என்னப்பா? ஐயோ, பைபிள் ரீடிங்களா? ஆமாம், அது என்னைக்கு கேளு. ஐயோ, இந்த கறி அடிக்க வந்தம்மா. இங்க கறி அடி சமாச்சாரமா இன்னைக்கு. யோ, இங்கே சர்ச்சு நடந்தது கறிகளில் இருக்கிறியா? ஏம்பா 1000 வந்துட்டாங்களா? யோ, 1000 போன வாரத்துலேருந்து நோட் பண்ணுறாங்க ஐயா, யார் யார் எந்தெந்த நேரத்தில் வரீங்கன்னு. எப்படியோ ஒரு கொஞ்ச நேரம் மெசேஜ் எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் நான் மாட்டிக்கிறேயா. சீக்கிரம் வாயா, இங்கே படுறது புதல்வாத பாடத்துக்கு. சீக்கிரம் வாயா. எப்போ வருவ? அதுக்குள்ளே வந்துடும்பா. நான் வந்துடும்பா. அதுக்குள்ளே வந்துடுப்பா. ஜனம் நிறைய இருக்குதுப்பா. வரம்பா இருப்பா. இங்கேயோ ஜனம் காத்துனாங்க, இங்கே வா, கறி எடுத்துட்டு சீக்கிரம் வாயா. யோ வந்துடுப்பா. மாலாமாவே இங்குது ஐயா. சரி, நீ ஏன் கறி அடிக்க போற நேற்றுக்கு? வெஸ்டார், அதாவது நம்ம பேசும்போது ரீடிங் பண்ணால் பேசிக்கிறாங்க, மாலாமா எங்கன்னு கேட்கும்போது வச்சிருவார். அந்த அளவுக்கு அந்த அம்மா நம்ம பண்ணிக்கிறாங்க. சரி, 2வது வேத பாடம். ஹலோ, இந்த வக்கீல் எங்கே தான் போனாரோ? சொல்லுதுண்ணா. அப்பா, இந்த கேஸே அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு கேஸ் என்ன தான் இருக்கும். நோ, எங்கே இருக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்பா நான். என்னப்பா? போலீஸ் ஸ்டேஷன். ஓ, என்னய்யா உங்களை கூப்பிடுறது பார்த்தா என் வயிற்றுல அடி புளியை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குயா, உங்க ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு. இல்லைப்பா, ஒரு வீட்டுக்காரு சொல்லுங்க என்ன பிரச்சனை? மனைவி கிட்ட பூரி கேட்டாராம். சரி, அந்த அம்மா என்ன கோவம் வந்து தெரியல. சரி, அந்த பூரி கட்டையை எடுத்து மண்டை உடச்சிருக்குதுப்பா. அட பாவி ஐயா, எல்லாரும் வீட்டில் இப்படி தான் நடக்குதா? அவர் திரும்ப சொல்றாரு. அந்த அம்மா வந்து கொஞ்சம் குள்ளமா ஐரா மாதிரி இருந்தாங்க. சரிங்க, மாதிரியா ரத்னா இருந்தாங்கன்னா உலகத்தை வச்சிருப்பாங்க போலது. ஓயோ, யாயா அந்த சைடில் போயிடுக்கிறீங்க? சரிங்க, நீங்க எப்போ வருவீங்க? லேட் ஆகுதுண்ணா, நீங்க யாராச்சும் பார்த்துக்கோ. நம்ம இவரு இருப்பாரு, அவினாசன் இருப்பாரு. ஓ, அவரு வேற கதையா, நீ வேற. அவர் ரேக்கு போயிட்டு இருப்பார்ல. சரி, முடிஞ்ச வரை வாங்க ஐயா. சரி, பாடத்துக்கு யாராச்சும் பார்த்துக்கோ. ஓகே. ஐயோ அப்பா. சரி, 3வது வேத பாடம் இது எங்க இருக்கு தெரியலையே. ஹலோ அண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. சொல்லுப்பா. அண்ணா, சோத்திரம்பா. எங்கே தான் இருக்கிறீங்க? சொல்லுப்பா, என்ன விஷயம் சொன்னா தான் நான் எங்கே இருக்கிறேன், எதுக்கு நான் எங்கன்னா இருப்பேன். உன் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விஷயம்ண்ணா. சொல்லுப்பா. 3வது வேத பாடம் படிக்கணும். ரீடிங் வந்து போன மாதமே உனக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா இல்லையா? சாயந்தரம் தானேப்பா? சாயந்தரம் வந்துருங்க, சர்ச்செல்லாம் பூட்டு போயிடாங்க, நீங்க மட்டும் தனியாக வந்து வாசி. ஏப்பா, எப்போ நான் எதுன்னு சொல்லாமல் வேதப்பாடு வாசிப்புன்னா எப்படிப்பா அது?
சரி, எப்போ வரீங்க? நான் சாயந்தரம் டபுள் டக்கர் தான் வருது நான் யூஸ் நார்மலாக. இல்லை, சாயந்தரம் சீக்கிரமா அது நாலடிக்கு வந்துருங்களா, அப்போ சர்ச்சே காலியாக இருக்கும். இன்னும் சரி, என்னப்பா இப்படி சொல்கிறேன்? நீங்கள் சுவிசேஷ வேத பாட தெரியுமா தெரியாதா? தெரியும்பா. ஆ சரி, எப்படி சொன்னா தானே? வந்துருங்க ஐயா, டைம் ஆகுது ஐயா. ஒவ்வொருத்தரை பார்த்தா நம்மளே வந்து இப்போ கூட ஒரு பாட்டி ஆடு வாய் கோட்டு வாய் விட்டுக்குது ஐயா, சீக்கிரம் வாங்க. ஐயா சொல்கிறவங்களே சரியில்லை, அப்புறம் எப்படி ஐயா சர்ச்சு கரெக்டாக இது பண்ணி வர? சரி வாங்க வாங்க ஐயா, மூன்றாவது பாடம் சீக்கிரம் வாங்க ஐயா. ஹலோ ஹலோ. என்னம்மா? வீட்டில் கூப்பிட்றேன். வீட்டுக்கார அம்மாவா? வீட்டில் கூப்பிட்றேங்க. என்னம்மா? என்னம்மா நேரம் இல்லை, அங்கே நேரம் இல்லை உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு. எங்கே இருப்பா? ஐயா, எஸ்ஆர் கேட்டில் இருக்கிறியா? அங்கேம்மா போன நீ? அம்மா இல்லைம்மா, கத்தலைம்மா, மெதுவாக தான்மா பேசுகிறேன். ஐயா எல்லாரும் கேட்குறாங்க, மெதுவா எங்கயா பேசுறீங்க? அது வந்துடுறேம்மா. ஐயா நான் வீட்டில் கூப்பிட்றேன். வீட்டில் கூப்பிட்றாங்களா? கொஞ்சம் வண்டி சாப்பிட்டு ஐயா முக்கியமா ஐயா போங்க ஐயா, இருங்க ஐயா, முக்கியமான ஒன்று சொல்லலான்னு பார்த்தாக்குள்ளே நீங்கள் செல்லு வந்துச்சு. வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் நேரம். அங்கேயும் சமாதானம் திட்டுது, இங்கேயும் சமாதானம் இல்லை. என்ன தாயா அவங்க கதை? சரி, அடுத்தது வேற யாராவது பார்ப்போம். என்னத்தான் பண்ணது? இவரு பார்க்கணும் பண்ணணும். சரி சோதர ஐயா, என்னங்க உங்களான ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க ஐயா. நானும் மாசம் பாரு ஐயா, உங்களுக்கு ஒரு பைபிள் ரீடிங் கொடுக்கலான்னு பார்க்குறேன், காணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் கரெக்டாக சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துடுங்க ஐயா. ஆமாம், மெசேஜ் எடுக்கும்போது நல்லா தூங்கிறீங்க. ஆமாம், நைட் டியூட்டி போட்டுறாங்க ஐயா. வீட்டில் தூக்கம் வர மாட்டிருக்கு, இங்கே வந்தாலும் தூக்கம் வந்தது ஐயா. அது கரெக்டாக மெசேஜ் முடிச்ச பிறகு சர்ச்சு மட்டும் தான் ஏஞ்சி போகிறீங்களா? எப்படியா அது? எப்படி வீட்டில் தூங்காமல் இங்கே மட்டும் எப்படி தூங்குறீங்க? அது எனக்கு சொல்லுங்களா ஐயா. அது முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஐயா. நானா? ஆமாம், நீங்கள் மெசேஜ் கொடுக்கும்போது ஜெபம் ஸ்டார்ட் பண்ணீங்களா, அப்போ நான் தூக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கடைசி ஆமையானுங்களா அப்போ எழுந்துக்குவேன் நான். அது பழக்கமாகிடுச்சு அப்படியே. அப்போது சர்ச்சில் நடத்துகிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஆழமான தூக்கத்தை கொண்டு போகுதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லையா, வீட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்கள் மெசேஜ் சொன்னால் வந்துட்டு நான், ஏன்னா நீங்கள் மெசேஜ் எடுக்கும்போது மொக்க போடுவீங்க, அதனால நான் தூங்கிடுவேன். சரிங்க ஐயா, அப்படின்னு பார்த்தா யாரோ ஒரு குற்றப்படுத்தி பேசல ஐயா, உங்க நல்லது தானே மெசேஜ் எடுக்கிறாங்க. சரி, இனிமேல் ட்ரை பண்ணுறேன் ஐயா, தூங்காமல் இருக்கேன். சரிங்க, என்னய்யா உங்களான காணிக்கை எடுக்கலாம் சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் நல்லா தூக்கி நிற்கிறீங்க. சரி, இந்த சம்பத்தான எங்கன்னு தெரியல, அவராது காணிக்கை எதுன்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் ஒன்று வரலையே. சரி, என்ன செல்லும் கையோட வராரு இவரும். ஐயா ஐயா யோ ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா. ஐயா மெசேஜ் ஐயா இருங்க ஐயா, ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் பார்க்குறேன். இல்லையா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்துக்கிறேன். சொல்லுங்க ஐயா. நீங்கள் எங்கய்யா ஃபோன் பார்க்குறீங்க? சொல்லுங்க ஐயா, திருப்பி ஃபோனு பார்க்குறீங்க. ஃபோன் மெசேஜ் ஐயா. இங்கிலீஷ் மெசேஜ் தான் வரப்போகுது. இது மெசேஜ் வேறு ஐயா. சொல்லுங்க ஐயா. அட என்னப்பா இவரு, ஃபோனு கண்டுபிடிச்சவங்க கூட வச்சுட்டு போவார், இவருக்கு ஃபோன்லேயே இருக்கிறாராப்பா இவரு. பாரு ஐயா, எவ்வளோ மெசேஜ் வருதுங்க பார்க்கலாம் ஐயா, முக்கியமான மெசேஜ் ஐயா இது. சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லையா, நீங்கள் போங்க, நாங்கள் வேற பார்க்குறோம். சரி சரிங்க சரிங்க. அட என்னம்மா இது, எல்லா பார்த்தாலும் செல்ஃபோனு விஷயமாவே இருக்குது கொள்ளுது. இங்கே பார்த்தா சமாதானம் கூப்பிடுது சொல்கிறாரு, இங்கே சமாதானம் இல்லை. அவரு ஒரு பக்கம் போனார், இன்னொரு பக்கம் பார்த்தா தூக்கத்தில் இருக்கிறாரு. உணர்த்துல வந்து பயப்படுங்க. சரி காணிக்கா தரலான்னு பார்த்தா அவரும் வந்து செல்லு வருது, மெசேஜ் வருது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் இதில், இப்போ இது வரையும் நடிச்சதுலேருந்து பார்க்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தொடுதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரி, ஒருத்தர் செல்ஃபோனு பார்த்துன்னு எஸ்ஆர் வடிவு போனார். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஆமாம், சவுண்டு என்னப்பா சவுண்டு ஒன்றும் கேட்கலையே. ஓ ஐயா, ஐயா பார்த்து வாங்க ஐயா, வாங்க பார்த்து வாங்க ஐயா, பார்த்து வாங்க ஐயா. நல்லா இருக்கும் போதே பண்ணுவீங்களா ஐயா? ஐயா என்ன ஆச்சு ஐயா? அத்தையாம்பா கேட்குறேன். ஐயா
மாமாவை கேட்கல, அத்தை கேட்கல, உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். கேட்குறியாங்க? நான் நொந்து நூலாகி போய் வந்துருக்கிறேன். ஒரு அச்சு உடம்பு அச்சுமா வீட்டில் சொல்லி போடுவேன். ஐயா ஐயா சொல்லாதீங்க. கை என்னாச்சு உங்களுக்கு? என்ன விஷயம்னு சொல்லுங்க, கொஞ்சம் கேட்குறோம். இல்லை மச்சான், நான் போயிருந்தேனா காட்டேன். ஆ நான் சம்சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போனா ஆமா போனீங்க, எஸ்ஆர்ல கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போனீங்க. ஓரமாக தான் போயிருந்தேன். சரி, அவங்க போகும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து இடிச்சுட்டாங்க. இடிச்சிட்டாங்களா? என்னன்னா, ஏன்டா என் மேல வந்து இடிச்சுன்னு கேட்டா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வர, ஏன்டா இடிச்சுன்னு கேட்டா, யோ பின்னாடி பார்த்து வரக்கூடாதுன்னு கேட்டா, யோ நான் பின்னாடி தான் ஏன் பார்த்து வந்தேன், நீ தான் ஏன் முன்னாடி வந்த அப்படின்னா. டேய் என்னடா சொல்ற, நானும் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வர, நீ என்னை பார்த்து இடிச்சு விடு, நீ தானே இடிச்ச, நானடா இது பண்ண. ஆமாயா நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ நேரத்துக்கா முன்னாடி வந்தேன்னு கேட்குறேன். டேய் என்னடா சொல்ற, நீ நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வர, நீ தானே பார்த்து வரணும். ஆமாயா நான் பின்னாடி தான் பார்த்து வந்தேன், நீ தான் முன்னாடி வந்த. என்னடா ஒண்ணுமே புரியலையாடான்னு. யோ நான் இங்கிருந்து அவ்வளோ தூரம் போனேன், ஆமா அம்பேத்கர் சார் தாண்டி அண்ணாட பக்கம் அந்த மீன் கடையில் இருக்கிறான் பூஞ்சேரி. சரி, அங்கே போய் இந்த உடனே இந்த பக்கம் வந்தான் பாரு, நேராக கொஞ்சம் அம்மா மோதிட்டான் அவன். ஏன்டா பின்னாடி இருந்தோம். யோ நான் பின்னாடி பார்த்து வந்தேன், நான் காஞ்சிபுரம் ரூட் பார்க்கறதுக்கு அப்படி போனேன், நான் பின்னாடி பார்த்து வந்தேன், உன்னையாரு முன்னாடி வர சொன்னது. ஐயோ முன்னாடி பின்னாடி முன்னாடி முன்னாடின்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க ஐயா. அடே யார் தப்பு? அப்பா என் மேல் தான்டா தப்பு வந்தது, என் மேல் தான் தப்பு, ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மாப்பிள்ள. சரி, ஃபர்ஸ்ட் மச்சான்னாரு, இப்போ மாப்பிள்ளாண்டாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்க ஐயா, நான் என்ன சொன்னேன்? பைபிள் எடுக்க படிக்க சொன்னேன், இல்லை காணி எடுக்க சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? முக்கியமான கால் வருது நான் போறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? சமாதானத்தை தேடி கடவுள்கிட்ட வந்தேன். இந்த சமாதானம் விடுங்க ஐயா, அந்த சமாதானம் என்னாச்சு அதை சொல்லுங்க ஐயா ஃபர்ஸ்ட். அதனால வந்துச்சுப்பா, கோச்சிக்காத மாப்பிள்ள. இனிமேல் போகும்போது நான் பார்த்தேன், நான் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு. சரி, அந்த கடவுளை பரிசுத்தமாக தொழுது கொள்ளாதது தான் இந்த தண்டனை. இதுக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேல எனக்கு வேணாம். சரி, இனிமே வந்துட்டு பரிசுத்த கத்தரை தொழுதுகள் சவுத்துல மட்டும் இல்ல, உங்க உள்ளத்துல பதிச்சுக்குங்க. சொல்ற ரீடிங் வந்து முடிஞ்ச வரையும் படிக்க ஆரம்பிங்க, கொள்ளுங்க. சரி சரி, மட்டும் தெரிஞ்சுக்கோ, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா செல்போனை ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. செல்போன்னால வர்ற பிரச்சனை தான் எந்த பிரச்சனை. ரொம்ப நன்றி, கடவுளுக்கு ஸ்தோத்திரமா. சரி, இப்போ சேரு விட மாட்டேன், எனக்கே விட மாட்டாங்க இவங்களுக்கா. சரி, இந்த டாடியில் அண்ணன் போனார், அவரும் அதை பைபிள் ரீடிங் போடலான்னு பார்த்தா, சரி அவரும் படிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. ஐயா வந்துட்டேன். ஓ முதல் வேத பாடம் எப்போ கூத்தா மணி நாயாவது 1:15 ஐயா. கதையா கேக்குற? சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? ஒரு நாள் சண்டே வீட்டுல இருக்கலாம்னு பார்த்தா காலையில இருந்து ரோதனையா எங்க வீட்டுல. எங்க கூட ஐயோ எப்போ கறிக்கடைக்கு போவேன், எப்போ கறிக்கடைக்கு போவேன், எப்போ கறிக்கடைக்கு போவேன், இதே ரோதனை பண்றாங்க ஐயா. அதனால தான் கறிக்கடையில் போனா, அங்க போனா செம ஜனம் ஐயா. நான் என்ன பண்றது? எங்க கேட்குறாங்க அந்த மாலாம்மா? ஐயா எங்க இருக்காங்க பாரு. ஐயா எங்க? எங்கம்மா அம்மா ஒருத்தர் அப்படியாம்மா சித்திரவதைப்படுத்துவேன் ஒரு பைபிள் ரீடிங் கோசா. அந்த மனுஷன் பார்த்தா ஓடி ஓடாஞ்சு நிற்குதுன்னு முடிஞ்சிச்சு. பரவாயில்ல ஐயா, அடுத்த மாதம் கூட படிங்க, கொள்ளுங்க. சரி, இவர் டாடியில் அண்ணா இதை காணிக்காத பண்ணுவேன் பார்த்தா. ஐயா வணக்கம் ஐயா. சோத்திரம் ஐயா. சரி, ஆமாம் உங்களோட கேட்கலான்னு பார்த்தேன். திடீர்னு முகாம் நடத்துறீங்க, திடீர்னு கண்ணு நல்லா இருக்கிறீங்க, திடீர்னு கண்ணு நல்லா கண்ணு கூட நொல்ல கண்ணாக்கிறீங்க. அது கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், எங்களுக்கு புரியல. ஐயா இப்போ நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து பண்ணுறோம், இருந்தாலும் கண்தானை பற்றி ஒரு சரியான புரிதலோ விழிப்புணர்வோ நம்மக்கிட்ட இல்லை. அதுக்காக அந்த கண்தானத்தை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடலான்னு ஆசைப்பட்றேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்போ நாங்கள் இதுதான் கண்தானத்துக்கோட ஒரு ஃபார்ம். இந்த வடிவத்தை நம்ம பதிவு பண்ணி கொடுத்துட்டோம்னா, நம்ம இறந்த பிறகு இப்போ அகர்வால் மருத்துவமனை அரசு மருத்துவமனையோட அவங்க தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்க இந்த ஃபார்மை கொடுக்குறாங்க. இதில் நம்ம பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம இறந்த பிறகு நம்ம குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு தகவல் சொன்னால் மட்டும்தான் இந்த கண்ணை எடுப்பாங்க. சரிங்க. கண் எடுக்கிறதுல என்ன விஷயம்னா, கண்ணோட பால் எடுக்க மாட்டாங்க, அந்த கருவிழியை மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு என்னென்னா, கண் எடுத்துட்டாங்கன்னா நம்ம முகம் மாறி, செத்த பிறகு முகம் மாறினா பிரயோஜனம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கருவிழியை மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஒருத்தர் கண்தானம் பண்ணாங்கன்னா 2 பேருக்கு பார்வை கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்.
அதுவும் இல்லாமல் இறந்துட்ட பிறகு மருத்துவமனைக்கு கூட்டின்னு போய் தான் கண் எடுப்பாங்கன்ற அவசியம் இல்லை. நம்ம தகவல் சொன்னால் அவங்களே வந்து நம்ம வீட்டில் வந்து கண் எடுத்துருவாங்க. 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கண்ணை வந்து எடுத்துருவாங்க. கண்ணுன்னா கண் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, கருவிழி மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதனால் முகத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, கண்டம் இப்போது அந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா 200 பேர் மேலே இறந்துட்டாங்க. எல்லாரும் கறிக்கட்டையாக எடுத்தாங்க. அதனால் நம்ம அவங்களோட பரிசோதனைக்கு பிறகு தான் அவங்க குடும்பத்தாருக்கு யாரோட உடம்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நம்ம கண்தானம் பண்ணுறது நல்ல விஷயம். போகும்போது கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கொடுத்த செல்வம் கண்கள் இரண்டும் தானமாக, இயன்றவரை இரத்த தானம், இறந்த பிறகு கண்தானம். தயவுசெய்து விருப்பம் உள்ளவர்கள் கண்தானம் செய்ய முன்வாங்க. இது வரைக்கும் 50 பேர் வந்து கண்தானம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் விருப்பம் உள்ளவங்க வந்து கண்தானம் செய்கிறதுக்காக தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதையா. சில விஷயம் நல்லது சொன்னீங்க, சில விஷயம் பைபிள் ரீடியமாக நீங்கள் சொன்னீங்க. கடவுள் வந்து என்னத்தான் நீங்கள் பண்ணாலும், கண்ணு கொடுத்தாலும், எந்த உடல் பண்ணாலும் ஆண்டவர் மட்டும் தான் சுகத்தை கொடுக்க முடியும். நம்ம என்னத்தான் கட்டு போட்டு என்ன மருந்து மாத்திரை பண்ணாலும் ஆண்டவர் தான் சுகத்தை படுத்து வரும். இவர் சுற்றினே இருக்கிறாரு. வா ஃப்ராங்க்லின். ஆமாம், ஒன்று கேட்கணும் ஐயா, முக்கியமான ஒன்று கேட்கணும். நானும் சர்ச்சிலேருந்து பார்த்துனே இருக்கிறேன். செல்லை தான் பார்க்குறீங்க ஐயா, பைபிள் இல்லை. பைபிள் வாரம்னா செல்லு மட்டும் தான் நீங்கள் எடுத்துன்னு வரீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து செல்லு மட்டும் தான் நீங்கள் எடுத்துன்னு வந்து பார்க்குறீங்க, பைபிளை எடுக்க மாட்டேன்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஆமாம் தினகர், போன வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு பைபிளை இங்கே வச்சுட்டு போனேன். அது தேடின்னு இருக்கேன், இல்லை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோனில் பைபிள் இருக்குது, பாட்டு புக்கு இருக்குது, இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் பைபிள் எடுத்துன்னு வரதோட செல்ஃபோனு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் செல்ஃபோனில் பைபிள் இருக்குது, நான் பைபிளே இது பண்ணிக்கிறேன், பைபிளே பார்த்துக்கிறேன், பைபிளே நம்ம பாட்டு புக்கு எடுத்துக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னு தெரியல. இது ஒன்று சொல்ல கேட்டுங்க. நீங்கள் செல் எடுத்துன்னு வரீங்க, ரைட்டு. பைபிள் படிக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் வந்து செல்லு வந்து பைபிள் இப்போது ஒரு 1000 இல்லை ஊழியரோ வந்து பைபிள் ரீடிங் ஏதோ சொல்கிறாங்க, பார்க்குறீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரோ வாட்ஸ்அப்பில் வந்து வருவாங்கல்ல, அப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த பைபிளை ஒதுக்கிட்டு வாட்ஸ்அப்போ இல்லை மற்ற மெசேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நம்ம சிந்தனையெல்லாம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தை மேலே போகாது. வாட்ஸ்அப் அவர் அனுப்பிச்சிக்கிறாரு, இதை வந்துடுறேன், ட்ரெயின் டைமாக இந்த கறி வாங்கிட்டு வந்துடுறேன், இதை வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன், சர்ச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்படி எண்ணம் போவோம். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிட்டேங்களா, நீங்கள் மிஸ் பண்ண பைபிள் வந்து உங்களது மாத்திரம் இல்லை, இந்த ஜன்னலில் பாருங்கள் 6 பைபிள் இருக்குது. எந்த புண்ணியவதியோ வச்சுட்டு போனது, எந்த புண்ணியவான வச்சுட்டு போகிறது, அது வந்து உங்களது கூட நான் தேடி பாருங்கய்யா. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பைபிள் யாதான் மிஸ் பண்ணிட்டு போகலாம், ஒரு வேளை தெரியாமல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் சில பேருடைய நம்பிக்கை, நான் பைபிள் சர்ச்சில் தான் பத்திரமா தான் இருக்குன்னு நினச்சிருக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து ஆண்டவர் பார்த்து தான் இருக்கிறாரு. நீங்கள் தயவுசெய்து செல்லு பண்ணுறதை விட வேத புத்தகம் முக்கியத்துவம் கொடுங்க ஐயா. ஆமாம், ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், ஓசையா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய வேதத்தை மறந்தால் ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்ச்சில், இது ஒரு நாடகம் மாத்திரமல்ல, ஒரு புரிந்து கொள்ளுறதுக்கான ஒரு அர்த்தம் இது. ஒவ்வொரு ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா பைபிளை எடுத்துன்னு வரதில்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை. எங்கே பார்த்தாலும் பைபிள் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு அலட்சியமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. இது எங்கே பார்த்தாலும் எல்லா ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா பைபிளை எடுத்துன்னு வர்றதில்லை. எங்கே பார்த்தாலும் அந்த செல்ஃபோனில் பாட்டு புக்கு, பைபிள் இதை தான் எடுத்துன்னு போகிறாங்க, ஈஸியாக இருக்குதுன்ட்டு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை இன்னும் நீங்கள் அறியணும், எல்லாரும் அறியணும், நான் அறியணும், நீங்களும் அறியணும். இதை தான் இன்றைக்கு தினத்தில் நம்மள ஒரு மெசேஜ் மாதிரி இது. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனில் பார்த்தா அசுத்தமானதுக்கும் பரிசுத்தமான வேதம் என்ன சொல்லுதுன்னா, அசுத்தத்துக்கும் பரிசுத்துக்குமே சம்மந்தம் இல்லைன்னு. நீங்கள் வந்து நம்மனா பரிசுத்தத்தை வந்து அசுத்தமாக வந்து நல்லதுதான் நம்ம நினைக்கிறோம். அதனால் இந்த நாடகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய ஆலயம் வந்து புனிதமான ஒரு இடம், அவருடைய வீடு. அதே போல் வேதம் வந்து அவருடைய பரிசுமான வார்த்தை. அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதமும் எங்கள் சங்கத்து வரையும் நாங்கள் சொல்கிறோம், முதல் வேதப்பாடம், 2ஆம் வேதப்பாடம், சுவிசேஷம், காணிக்கை எடுக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலைக்கு இருந்தாலும் உண்மையாகவே நான் வந்து ஒருத்தருக்கும் கால் பண்ணி நான் கேட்பேன். ஆனால் முதல் வேதப்பாடம் நீங்கள் வாசிக்கிறேன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா, தம்பி நான் வாசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு யாராவது வாசிக்காதவங்க
வேற யாராவது வாசிக்காதவங்க வந்திருந்தா அவங்கள வந்து வாசிய சொல்லு அப்படின்னா எத்தனையோ பேர் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் வருவாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்கு விட நான் காணிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தோன்னா வேதம் வந்து முக்கியமானது, வேத வாசியம் முக்கியமானது. எங்கள் ஆண்கள் ஐக்கியத்து சங்கத்தின் சார்பாக நாங்கள் என்னென்ன பண்ணியிருப்போம்னு சொன்னால், அதனால் ஆலயத்துக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் ஆண்டவரை முன்னாடி வைத்துட்டு மற்ற காரியெல்லாம் பின்னாடி வைங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நடைபெறும் நிகழ்வுகளை குறித்து சிறப்பாக நமக்கு குறுநாடகம் நடத்தி கொடுத்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டி அவர் உற்சாகப்படுத்தலாம். அடுத்தபடியாக ஞாயிறு பள்ளி மாணவர் டான்ஸ். அந்தகாரம் சூழ்ந்ததே, சிறை சிலை கிழிந்ததே, ஆனாலும் அஞ்சாதே, சொன்னபடி வந்தாரே. உனக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டாரே, 3ஆம் நாளில் மீண்டும் வந்தாரே. உனக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டாரே, 3ஆம் நாளில் மீண்டும் வந்தாரே. மரணோ எடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல, மரணோ எடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல. ஜீவன் தந்த தேவனையே என்றும் உயர்த்திடுவேன், கிருபையினால் நடத்திடுவார், கட்டுகளை அறுத்திடுவார். சொல்லுவோம், ஜீவன் தந்த தேவனையே என்றும் உயர்த்திடுவேன், கிருபையினால் நடத்திடுவார், கட்டுகளை அறுத்திடுவார். உனக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டாரே, 3ஆம் நாளில் மீண்டும் வந்தாரே. உனக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டாரே, கொரோனா வைரஸ் உன்னை ஒன்றும் செய்யாதே. மரணோ தடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல. சொல்வோம், மரணோ தடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல. Bring it on. தப்புவிப்பிற் கொடிய நோய்களுக்கு வாதைகள் தொடுவதில்லை. நம்பிடுவே இயேசுவையே, துபலன் அடைந்திடுவே. தப்புவிப்பிற் கொரோனா வைரசுக்கு வாதைகள் தொடுவதில்லை. நம்பிடுவே இயேசுவையே, துபலன் அடைந்திடுவே. உனக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டாரே, 3ஆம் நாளில் மீண்டும் வந்தாரே. உனக்காய் சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டாரே, கொரோனா வைரஸ் உன்னை ஒன்றும் செய்யாதே. மரணோ தடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல, மரணோ தடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல. மரணோ தடுக்க முடியல, கல்லறை கட்ட முடியல,
முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ என்ற சிறப்பு பாடலை வாலிப ஐக்கிய சங்கத்தினர் பாடுவார்கள். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல்
குறைகள்